ரோமர் 8:18 வாசிங்களேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள், அதாவது இந்த நாட்கள்ல நாம் சந்திக்கிற பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். உண்டு, சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்ய போறோம்? கடந்து போக போகிறோம். அப்படி போகும் பொழுது, அந்த மகிமையில பிரவேசிக்கும் பொழுது, இங்க நாம சந்திக்கிற கண்ணீர் கவலை அங்க இல்லை. வாசிப்பாங்க வெளிப்படுத்தி 21:3-4 வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21 வாசிங்க. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தம் எங்கன்னா பரலோகத்துல தேவன் தன் ஜனங்களோடு வாசம் பண்ணும் பொழுது அங்க என்ன இல்லையா? மரணம் இல்ல, துக்கம் இல்ல, துன்பம் இல்ல, அலறுதல் இல்ல, கண்ணீர் இல்ல. அதாவது இங்க எதை குறிச்செல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருந்தோமோ அதெல்லாம் எங்க இல்ல? நித்திய ஜீவன்ல இல்லங்க. எல்லாம் மாறி கர்த்தர் நடுவில் இருப்பார். நாம் கர்த்தரோடு இருப்போம். அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த சந்தோஷத்துக்கும் நிகரானது ஒண்ணுமே. அல்லேலூயா. உங்களை பார்த்தா அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்கார மாதிரி தெரியலையே. அப்படியா இருக்குமா? ஏன்னா நம்ம அழுதழுதே பழகி போன கேஸுங்க. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு பழகி போனதுனால சந்தோஷம்னா என்ன நம்மளால யோசிக்க முடியல. இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டுங்க. ஆனா எப்படி நம்ம தேற்றிக்கொள்ளணுமா? இந்த பாடுகளுக்கு முடிவில் ஒரு மகிமை உண்டு. இன்னைக்கு எனக்கு அநேகரை வேதனைப்படுத்தலாம், அநேகரை காயப்படுத்தலாம், பல விஷயங்களை நான் கண்ணீர் விடலாம். ஆனா இதெல்லாம் எங்க இல்ல? பரலோகத்தில் இல்ல. இதுக்குரிய பலனாய் கர்த்தர் மகிமை எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டியது கட்டாயம். கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே பிரச்சனை நிறைந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் பாடுகள். அப்படின்னா என்ன பாஸ்டர்? இந்த பாடுகள் வழியே வாழ்ந்துதான் போகணுமா? இதன் முடிவில் நமக்கு என்ன கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? மகிமையை வச்சிருக்கிறார். முடிவில் மகிமை வைத்திருக்க தேவன் இந்த பூமியிலே நம்ம பாடுகளை சந்திக்கும் பொழுதே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4:17. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. நல்ல கவனிங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நாம எதை நோக்கி இருக்கிறோமா? காணப்படுகிறவங்க எது? இந்த உலகம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நாம காணப்படாத நோக்கி இருக்கிறோமா? காணப்படாதவைங்கிறது நித்தியம், பரலோகம், தேவ மகிமை. அது இன்னைக்கு நம்ம பார்க்கல. அப்போ நாம இந்த உலகத்தை தேடி ஓடுகிற கூட்டம் இல்ல. எதை தேடிட்டு இருக்கிறோம்? காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. போதும். காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம் எப்படி நீங்குமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருமா? அப்போ மகிமையில அதிக கனமகிமை. இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற எல்லா பாடுகளும் நிச்சயமாய் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.